அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அழகாய் பூக்குதே. என்னங்க வைஷு. என்னங்க வெளியே வந்து இப்படி உட்காந்துட்டு இருக்கீங்க? எங்கடா ரூம்ல காணுமேன்னு பாத்துட்டு இருக்கேன். அது ஒண்ணு இல்ல வைஷு. சரி உட்காரு. என்னங்க என்னமா குளிருது, பனி கொட்டுது, வாங்க வீட்டுக்குள்ள. கொஞ்ச நேரம் உட்காரு. ம் என்னங்க அப்படி பாக்குறீங்க? வைஷு, உனக்கே தெரியும்ல, ஒரு 4-5 நாளா சிவானி கல்யாணத்துக்கு கூட என்ன சந்தோஷமா இருக்க முடியல. மனசு ரொம்ப பாதிச்சது. நம்ம கம்பெனில இவ்வளவு நட்டமே அப்படின்னு. ஆனா இன்னைக்கு அது எல்லாம் சரியா போய் வைஷு, நான் எதிர்பார்த்ததை விட 10 லட்சம் ரூபாய் லாபம் அதிகமா கிடைச்சிருக்கு. என்ன சொல்றதுனே தெரியல வைஷு. ரொம்ப பெரிய ப்ராஜெக்ட். சின்னதுனா கூட லாபம் நட்டம் சகஜம் தானே விட்டுட்டு போயிடலாம். ஆனா இந்த ப்ராஜெக்ட் மட்டும் இப்ப வெளியே போகலன்னு நினைச்சுக்கோ, கண்டிப்பா ஒரு வருஷம் ஆகும் இதுல இருந்து நம்ம மீண்டு வர. ஒரு வருஷம் ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும் வைஷு. அதான் என்ன சொல்றதுனே தெரியல. அது ஒரு மாதிரி ஃபீல். ரொம்ப நல்லா இருக்கு. அதான் அப்படியே இங்க வந்து உட்காந்துட்டேன். என்னங்க உங்க மனசுக்கு எல்லாம் நல்லதுதான் நடக்கும். அதுவும் இல்லாம இந்த கம்பெனியை இந்த அளவுக்கு கொண்டு வர நீங்களும் உங்க தம்பியும் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பீங்க. இதெல்லாம் உங்க உழைப்புங்க, எப்படி வீணா போகும்? அது என்னமோ உண்மைதான் வைஷு. கடந்து வந்த பாதை, கல்லு முள்ளு மேடு பள்ளம் எல்லாத்தையும் தாண்டி தான் வந்திருக்கு. இருந்தாலும் நமக்குன்னு ஒரு பேரை உருவாக்கியாச்சு. அத டக்குன்னு அப்படியே குறைச்சிட்டா மனசு வலிக்க தானே செய்யும். ஏங்க அப்படி எல்லாம் யோசிக்கிறீங்க? அப்படிலாம் ஒண்ணும் ஆகாது வைஷு. ஆனா இதெல்லாம் சரத்தால வந்தது. எந்த பிள்ளை வீட்டுக்கு ஆகாதவன் நான் திட்டிக்கிட்டே இருந்தேனோ அந்த பிள்ளைய இப்ப பாத்தியா? அவனுக்கு பிடிச்ச ஜாப்னு எனக்கே தெரியாம எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான். டிசிபின்னா சும்மாவா? அதுக்காக அவன் அவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான். எதையும் என்கிட்ட சொல்லாம இப்ப கூட பாரு, இது எவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட். இது கூட சரத்தாலதான் இவ்வளவு தூரம் லாபம் வந்திருக்கு. ஆனா அதையும் அவன் பெருசா எடுத்துக்காம ரொம்ப அலட்டிக்காம. வைஷு, ஒண்ணு நல்லா புரியுது. கம்பெனில மட்டும் இல்ல, வீட்லயும் ஒரு அப்பாவா நான் ஜெயிச்சிருக்கேன், சாதிச்சிருக்கேன். என் பிள்ளைங்க எல்லாத்தையும் நல்லா வளர்த்திருக்கேன். ஆமாங்க. அண்ணே. என்னங்க வைரம்? டேய் தம்பி வாடா. என்னன்னு இந்த குளிர்ல வந்து இப்படி உட்காந்துட்டு இருக்க? நீ என்ன நீ சளி காய்ச்சல் வந்தது அவ்வளவுதான். இந்த கிளைமேட்டுக்கு சீக்கிரத்துல போகாது. வாங்க எழுந்து உள்ள வாங்க. டேய் அதெல்லாம் ஒண்ணும் செய்யாதுடா. என்ன இதெல்லாம் நம்ம பாக்காததா? அண்ணே அது வேற இது வேற. என்னென்ன என்ன வேற? வயசுனே, நமக்கு வயசாயிடுச்சு, மறந்துடாத. டேய் ஒடுவா, இப்பதான் மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. ரொம்ப எங்க ஃபீல் பண்ணிட்டு நமக்கு என்றும் 16 நினைச்சிட்டு உட்கார்ந்து இருந்தா போசுக்கன் கிளவேன்னு சொல்லிட்ட. சரிதான், என்றும் 16. ஆமாண்டா, நமக்கெல்லாம் வயசே ஆகாது. இங்க பாரு, நம்ம பிள்ளைகளுக்கு எல்லாம் கல்யாணம் முடிச்சு கொடுத்து அதுகளுக்கு பிள்ளைகள் வந்தாலும் சரி, நாம நம்ம மகன் பிள்ளைகளோட சேர்ந்து ஜாலியா விளையாண்டுட்டு இருக்கலாம்டா. நமக்கெல்லாம் வயசே ஆகாது, தெரிஞ்சுக்கோ. ஆமா ஆமா தம்பி, தெரிஞ்சுக்கோங்க. 60 வயசுக்கு மேல ஆயிட்டா குழந்தைங்க குணம்தான். அப்புறம் 2 பேரும் குழந்தைங்க கூட சேர்ந்துதான் விளையாடணும். அண்ணி. ஏ வைஷு, அப்பெல்லாம் எனக்கு 60 வயசுக்கு மேல ஆயிடுச்சுங்கிற. 60 வயசுக்கு மேலனா ஒரு 3 நாளை கம்மி பண்ணிக்கோங்க. ஏய் அண்ணே. பாத்தியாடா, நம்ம எங்குன்னு சொன்னா ஒத்துக்க மாட்டேங்கிறா. நாம இப்படியே இருந்து காமிப்போம்டா. அதெல்லாம் காமிக்கலானே. இன்னைக்கு ஆபீஸ்ல எவ்வளவு ஒர்க்கு. ஒரு நிமிஷம் ரெஸ்ட் இல்லாம நம்ம வேலை பார்த்தோம். இந்நேரம் படுத்து தூங்கி இருப்பீங்கன்னு பார்த்தா என்னென்ன இங்க வந்து உட்காந்துக்கிட்டு. வாங்கண்ணே. டேய் நீயும் உட்காரு, கொஞ்ச நேரம் பேசிட்டு போலாம். ஆமா, பிள்ளைங்க என்ன பண்றாங்க? எல்லாம் இப்பதான் சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கிட்டு இங்கிட்டு சுத்திட்டு இருந்துச்சுங்க. எல்லாத்தையும் கூப்பிடுறா. அண்ணே இந்த குளிர்லையா? அடடடடா, குளிருன்னு இதெல்லாம் என்னடா செய்ய போகுது? போ கூப்பிடு. எதுக்கு கூப்பிடணும்? நாங்களே வந்துட்டோம். டேய் வைரப்பா, நீங்க வெளியே நின்னு பேசிட்டு இருந்ததை பார்த்ததும் நாங்க ஒண்ணு போல பாடையா வந்துட்டோம். டேய் ஜீவா. ஜீவா, உனக்கு வர வர வாய் கூடிருச்சுடா. இரு சீக்கிரம் உன் வாயை குறைக்கிறேன். எப்படி மாமா? இப்படியா வைஷு? சொல்லுங்க. நம்ம தரகத்தை நாளைக்கே பேசுவோம். உடனே பொண்ணு பார்க்க சொல்லி ஜீவாவுக்கு அடுத்த 3 மாசத்துல கல்யாணம். என்னடா இது, வாய் பேசினா கல்யாணத்தை முடிச்சு வச்சிருவாங்களா? இது தெரியாம போச்சே. அப்ப நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே பேசுவோம். வைஷு சரியா? சரிங்க, நாளைக்கே பேசிடலாம். ஏய் டேய் ஜீவா. சொல்லு. உனக்கு பொண்ணு பார்க்க போறாங்களாடா. அடுத்த 3 மாசத்துல கல்யாணமா? என்னடா சொல்ற? எனக்கு கல்யாணமா? டேய் ஷாக்கா போறடா. நீ யாருன்னு எங்களுக்கு தெரியும்டா. ஐயோ சக்தி, சும்மா இரு. டேய் அட்டடட, கொஞ்ச நாள் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண விடுறா. ஓகே. ஜீவா, என்ன தரகத்தை நாளைக்கு சொல்லி வச்சிடலாமா? மாமா, என்ன மாமா திடுத்துப்புன்னு இப்படி கல்யாணம்னு சொன்னா? அதுவும் 3 மாசத்துல?
கொஞ்சம் கஷ்டமாமா. ஒரு மாதிரி பதட்டமா இருக்குல்ல. யாருக்கு? உனக்கு? சும்மா இருடா. சொன்னாதான் சரி சரின்னு சொல்லக்கூடாதுடா. கொஞ்சம் அப்படி இப்படின்னு சொன்னாதான் மாப்பிள்ளைங்கிற ஒரு கெத்து இருக்கும். அடப்பாவி, கல்யாணமே முடிவாகல, அதுக்குள்ள மாப்பிள்ளையா? கல்யாணம்னு பேச ஆரம்பிச்சிட்டாலே நான்லாம் மாப்பிள்ளடா. என்ன ஜீவா? மாமா, ஒன்னும் இல்ல மாமா. திடீர்னு பொண்ணு பாக்கங்கிறீங்க, அதான் ஒரு மாதிரி. டேய், அது என்னடா ஒரு மாதிரி? தரகர் ஏற்கனவே அப்பப்ப ஃபோன் பண்ணி இன்னும் உங்க வீட்ல 2 பசங்க இருக்காங்க, பொண்ணு பார்க்கவான்னு கேட்டுட்டு இருக்காரு. நாளைக்கு தரகர் கிட்ட மட்டும் சொன்னோம், உடனே பொண்ணு போட்டோவெல்லாம் கொண்டு வந்துருவாங்க. என்னடா சொல்ற? என்னது? நாளைக்கே பொண்ணு போட்டோவா? ஐயோ. டே ஜீவா, இவ்வளவு நாள் சிங்கிளா இருந்த, ஒரு பொண்ணாவது மிங்கிளாக கிடைச்சாளா? ஆனா இப்போ ஓகே ஓகே, பொண்ணு பார்க்க சொல்லுவோம். பொண்ணு பிடிச்சிருந்தா 3 மாசத்துல கல்யாணத்துக்கு ஓகே சொல்லவே கூடாது. ஏதாவது ஒரு காரணம் சொல்லி 6 மாசத்துக்கு மேல இழுத்து அடிச்சிடணும். அப்பதான் அந்த பொண்ணு கிட்ட பேச, லவ் பண்ண, இதுக்கெல்லாம் நமக்கு டைம் இருக்கும். ஜீவா, அப்படியே மெயின்டைன் பண்ணு. பொண்ணு ஓகேன்னு சொன்னதும் 6 மாசத்தை நம்ம கூட்டிக்கலாம். என்ன வைஷு, இவன் இப்படி யோசிக்கிறான்? இவன் சரிப்பட்டு வர மாட்டான்னு நினைக்கிறேன். என்ன சரிப்பட்டு வரமாட்டேனா? ஐயோ மாம்சு, என்னென்ன பண்ணணும், எப்படி கல்யாணம் பண்ணிக்கணும், லைஃப் கால்குலேஷனே பண்ணிட்டேன். இப்போ போய் சரிப்பட்டு வரமாட்டாங்கிறீங்க? ஆமாங்க, ரொம்ப யோசிக்கிறான். இப்பவே வேண்டாம், இன்னொரு 6 மாசத்துல 1 வருஷம் போகட்டுங்க. இன்னும் 6 மாசம் 1 வருஷமா? ஐயோ. அப்படிங்கிறியா வைஷு? இல்ல மாமா. என்ன ஜீவா? இல்ல மாமா, பொண்ணெல்லாம் நாளைக்கு. சரி சரி, நீ ரொம்ப யோசிக்காத, வீடு. உங்க அத்தை சொன்ன மாதிரி இன்னும் 6 மாசம் 1 வருஷம் கழிச்சு பொண்ணு பாத்துக்கலாம். லைஃப் கால்குலேஷன் உனக்கு இப்ப தேவையாடா? லைஃப் ஆரம்பிக்கக்குள்ள கணக்கே போச்சு. ஜீவா, உனக்குலாம் இது தேவை. ஓகே மாமான்னு பிராங்கா சொல்லிட்டு அப்புறம் லைஃப கால்குலேட் பண்ணணும்டா. ஐயோ ஐயோ, 6 மாசம் 1 வருஷங்கிறது இன்னும் எத்தனை வருஷம் ஆகும்னு தெரியலையே. ஜீவா ஜீவா, சொல்லுடா. போச்சா? சோனமுத்தா, போச்சா? டேய் வேண்டாம் மாமா, எதுக்கு இப்பவே? ஐயோ, எனக்கு கொஞ்சம் ஷையா இருக்கு. ரொம்ப ஷையா இருக்கோடா. வயிற்றுச்சல கலப்பாதுடா, பேசாம இரு. கல்யாணம் ஆசை வந்தா வீட்டுல பொண்ணு பாக்குறேன்னு சொன்னது சரின்னு சொல்லிக்கணும். ஓவரா பிகு பண்ண இப்படித்தான். நல்லா சிங்கிள் மேன்ரா, எப்பவும் இப்படியேவும் சிங்கிளா தான் இருப்ப. போதும்பா, அதான் செட் ஆகல. பிஜிஎம் போட்டு கடுப்பேத்திக்கிட்டு. யாராவது வயிற்றுச்சல்ல வாய் விட்டு சிரிக்கிறது? நான் தான்டா. சிரிச்சுக்கோ சிரிச்சுக்கோ, வாயி நீ சிரிக்கிற. சிரி சிரி. வீரானா ரொம்ப நொந்து போயிட்டான். ஆமாண்டா. டேய் வீரா, மதி எங்க? அப்பா, நாங்களாம் வெளியே கிளம்புறத பார்த்து எல்லாரும் வாரேனாங்க. ஆமா, குளிர் தாங்கிக்கலாம், ஆனா பொண்ணுங்க பாவம் கஷ்டப்படக்கூடாதுன்னு நீங்க உள்ளேயே இருங்கன்னு சொல்லியாச்சு. சரிதான்டா. வைஷாமா. டேடே, பிச்சு போடுவேன். நீ என்ன சொல்ல வாரேன்னு தெரியுது. அதானே, என் வைஷு என் கூட தான் உட்காந்துட்டு இருப்பா. சரி சரி சரி. நேரம் வயசானதுகளாம் வாலிப வயசு நினப்புல ரொமான்ஸ் பண்ணுதுங்க. நமக்கு திரும்பவுமா? நீ இந்த கல்யாணத்தை பத்தி நம்ம பேசவே கூடாது. பேசுனா இந்த பிஜிஎம் தாண்ட போடுவாங்க. தெரிஞ்சா சரி, நீ ஒருத்தன் என்ன மட்டுமே கவனிடா. அப்பா, இன்னைக்கு உண்மையிலே எல்லாருமே ரொம்ப ஹாப்பி. இதே சந்தோஷத்தோட நம்ம எங்கேயாவது ஊருக்கு பிளான் பண்ணலாமா? எல்லாரும் ஊர் சுத்த போய் ரொம்ப நாள் ஆச்சுப்பா. ஃபேமிலியா ஒரு ட்ரிப் போலாமா? ஏய் சக்தி, ஆமாண்டா, எவ்வளவு நாள் ஆச்சு நம்ம போய். பிளான் பண்ணுங்கடா. அப்புறம் மலை ஏறுறது, அப்புறம் ரொம்ப தூரம் டிராவலிங் வேண்டாம், கொஞ்சம் பக்கத்துல. ஏன்னா மதி மாசமா இருக்கா, மதிய கஷ்டப்படுத்தாம எந்த ட்ரிப்னாலும் ஓகே. அண்ணே சூப்பர்ண்ணே, பிளான் பண்ணலாம். ராம் சிவானிக்கு இப்பதான் கல்யாணம் முடிஞ்சிருக்கு. அவங்களையும் அப்படியே கூட்டிட்டு போயிட்டு வந்த மாதிரி இருக்கும். அவங்க ஹனிமூனுக்கு நாமளும் சேர்ந்து சுத்துவோம். பொறாமையில பொசுங்காதடா, இது ஃபேமிலி ட்ரிப்பு. அங்க போய் ஆனா செருப்ப கழட்டிட போறேன். வீரா, மதி கிட்ட ஃபர்ஸ்ட் கேளு. மதியால முடியும் அப்படின்னா கண்டிப்பா ஒரு 2 நாள்ல பிளான் பண்ணலாம். சரிம்மா. மதிக்கு 4 மாசம் ஆயிடுச்சு. இனி டிராவல் பண்றதுனால தப்பு இல்லையில. அதான் வீரா, அப்பா சொன்ன மாதிரி லாங் டிரைவ், அப்புறம் மலையில ஏறது, இதெல்லாம் இல்லாம பக்கத்துல எங்கேயாவது ட்ரிப் வச்சுக்கலாம். சரிங்கம்மா. சரத்து, உன்கிட்ட கேட்காம பிளான் பண்ணிட்டு இருக்கோம். நீயும் வந்துருவேல, ஒரு நாள் லீவு கிடைக்கும்ல. நீங்க என்னைக்குன்னு சொல்லுங்க, என்னோட ஒர்க்கா கொஞ்சம் முன்ன பண்ண நான் பாத்துக்கிறேன். ஃபேமிலி ட்ரிப் எல்லாரும் ஜாலியா போகும்போது ஒரு நாள் மிஸ் ஆனா நல்லா இருக்காதுமா, அதனால எல்லாருமே கிளம்புறோம்.
சரிடா. என்னங்க, சாலா, மரகதம், மதி, சுபா இவங்க எல்லார்கிட்டயும் கேக்குறேன். எல்லாரும் யோசித்து ஒரு முடிவு எடுப்போம். எந்த ஊருக்கு போலான்னு. சரி வைஷு. ஒரு 2 நாளைக்குள்ள. ஏன்னா நாங்க எல்லாம் ரொம்ப ஃப்ரீ. அடுத்த ப்ராஜெக்ட் ஒர்க் ஆரம்பிக்கிற வரைக்கும். ரொம்ப ரொம்ப ஃப்ரீ. சரி சரி, 2 நாள்ல பிளான் பண்ணிடுவோம். ம். ஆ, ஆ, ஆ. மாமா, சொல்லுடா. ராம் சிவானி முதக்கடி எல்லாத்தையும் கூட்டிட்டு போவோன்னு சொல்லிருக்கீங்க. வேணி சேஷா இவங்களெல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க. டேய், அவங்களும் நம்ம குடும்பத்துல ஒரு ஆள் தான்டா. அது எப்படி அவங்கள மிஸ் பண்ணுவோம்? அப்பாடா, அண்ணனும் தம்பியும் சேர்ந்து ஒண்ணு போல சொல்லிட்டாங்க. நமக்கு என்டர்டைன்மெண்ட்க்கு யாராவது வேணுமே. ஏய், ஏய், அதான் வேணிய சேர்த்து சொல்லிருக்கேல. செருப்பு எங்க போச்சுன்னு தெரியல. அது வாசல்ல இருக்கும்டா. ஜீவா, உனக்கு கொழுப்பு கூடிருச்சுடா. கண்டிப்பா ஏதாவது ஒரு பொண்ணு கையால அடி வாங்கி குறையும் பாரு. அப்படிங்கிற. தேங்க்யூ தேங்க்யூ. என்ன சரத்து? செருப்பு கேக்குறானா? சும்மா இல்லடா, லேடிஸ் செருப்பு. ஆஹா, சீக்கிரம் வாங்கிருவோம்டா. என்னடா பேசுறீங்க? அது ஒண்ணு இல்லப்பா. சுபாவுக்கு ஒரு செப்பல் வாங்கி கொடுக்கணும்னு சொன்னா, அதான் பேசிட்டு இருக்கோம். ஓ, சரி சரி சரி. என்ன செருப்பால அடிக்க? ஒரு பொண்ணு இனிமேல் பிறந்தா வரணும். ஏற்கனவே பிறந்திருப்பா. கூடிய சீக்கிரம் பாக்குறேன். டேய் டேய் டேய், என்னடா பண்றீங்க? அது ஒண்ணு இல்லப்பா, அப்பப்ப எக்ஸசைஸ். என்னமோ பண்றீங்கடா. பாக்குறேன். அது ஒண்ணு இல்லப்பா, சும்மா ஜாலிக்கு. சரிதான். சரி சரி, கிளம்புங்க. நாம எல்லாம் வரலன்னு எல்லாம் உள்ள உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. வைஷு போ, சாலா மட்டும் தனியா வேலை பார்த்துட்டு இருப்பா. போ சீக்கிரம் வேலை முடிச்சுட்டு எல்லாரும் படுக்கலாம், மணி ஆயிடுச்சு. சரிங்கங்க. அப்பா, என்னையா எத்தனப்பா? நானும் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். அடுத்தடுத்து கம்பெனி பிரச்சனை, சிவானி கல்யாணம், அப்படியே டைம் போயிடுச்சு. என்னையா சொல்லு. அந்த சித்தார்த் ஃபேமிலிக்கும் நம்ம ஃபேமிலிக்கும் என்னப்பா பிரச்சனை? சரத்து, இல்லப்பா, அந்த சித்தார்த்த பத்தி தெரிஞ்சுக்கணும். அதுக்கு நீங்க என்ன டீட்டெயில் என்னன்னு சொன்னீங்கன்னா நானே சொல்லணும்னு தான்டா நினைச்சேன். ஏன்னா அவன் இந்த அளவுக்கு இறங்குவான்னு எதிர்பார்க்கல. ஃபர்ஸ்ட் அவனுக்கு நாம புரிய வைக்கணும்டா. சித்தார்த் உண்மையிலே ரொம்ப நல்ல பையன்டா. உங்களை நான் எப்படி வளர்த்தேனோ அதே மாதிரிதான் அவனையும் தூக்கி வளர்த்தேன். டேய், கிட்டத்தட்ட ஒரு 7-8 வயசு வரைக்கும் நம்ம வீட்டுக்குள்ள தான் விளையாண்டுட்டு நம்ம வீட்லயே தான் இருந்தான். 5 வயசுக்குள்ள நம்ம சொல்லி கொடுக்கறதாண்ட பிள்ளைங்க மனசுல பதியும். உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்து வளர்த்தேனோ அதே தான் அவன்கிட்டயும் பண்ணேன். நீங்களா அப்படி இருக்கும்போது அவன் மட்டும் எப்படா கெட்டவனாவான்? ரத்னப்பா, அது எனக்கு நல்லாவே புரியுது. அவன்கிட்டயே சில நல்ல குணம்லாம் இருக்கு. ஆனா இதோ ஒரு கோபம், வைராக்கியம். அவன் மனசை கண்ட்ரோல் பண்ண முடியலப்பா. அதான் அவங்களுக்குள்ள நமக்கும் என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சா அது. அண்ணே வைரம், அபிமன்யு கதைய சொன்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அவனை பத்தி பேசினாலே நீங்க ரொம்ப கஷ்டப்படுவீங்க. அதனால நைட்டு தூங்குற நேரம் எதுக்குண்ணே? நாளைக்கு பகல்ல பேசிக்கலாம். அப்படிங்கிறியா? ஆமாங்க, தம்பி சொல்றது சரிதான். இப்ப அபிமன்யு அண்ணனை பத்தி பேசுனீங்க, அப்புறம் நைட்டு ஃபுல்லா தூங்காம உட்காந்து புலம்பிட்டு இருப்பீங்க. காலையில பாத்துக்கலாங்க. சரிப்பா, காலையில கூட பேசிக்கலாம். இப்ப எல்லாரும் போய் தூங்க போவோம். சரியா? காலையில அப்பா என்ன எதுன்னு டீட்டெயிலா சொல்றேன். சரிங்கப்பா. சரி சரி, ஓகே. எல்லாரும் வாங்க போய் தூங்கலாம். 2 நல்ல ஜாலியா ஃபேமிலி ட்ரிப் கிளம்பலாம். ஓகேவா? ஓகேனா? சரத் வேணி கேஸ் விஷயமா கும்பங்குளம் கிராமத்துக்கு போகணும்னு சொன்னா. இன்னும் ஒரு வாரத்துல கிளம்புவேன்னு சொன்னா. பேசாம அவன் கூட நாமளும் கிளம்ப வேண்டிதான். கேஸ்க்கு கொஞ்சம் சரத்துக்கு ஹெல்ப்பா இருந்த மாதிரியும் இருக்கும். நம்ம மகனுக்கும் மருமகளுக்கும் இங்க கொஞ்சம் ஃப்ரீயா இருந்த மாதிரி இருக்கும். என் நேரம் நம்மள பார்த்துட்டு நம்மளே கவனிச்சிட்டு இருக்காங்க. எனக்கு இதெல்லாம் பிடிக்கல. என் மகனும் மருமகளும் அவங்க வீட்டுக்கு சந்தோஷமா இருக்கட்டும்னு பார்த்தா நம்மள குழந்தை மாதிரி கவனிச்சுக்கிட்டு. காலையில சரத்துக்கு கால் பண்ணலாம். எப்ப கிராமத்துக்கு போறான்னு கேட்டுட்டு சரத்து கூட நாமளும் கிளம்பிட வேண்டிதான். பா, பார்ப்பால், இப்பதான் சொன்னேன். மணி எத்தனையாச்சு? பேசாம தூங்க வேண்டியதானே? பா, இவனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. என்னடா? யோ, இங்க என்னையா பண்ற? நீ என்னடா இங்க பண்ற? மணியாச்சுல, போடா போய் தூங்க போ. தூங்கா? யோ, என்னையா வர வர உன் பழக்கத்தெல்லாம் மாத்துற? சரியில்லையா? சரியா இல்ல பாத்துக்கோ. பழக்கத்தை மாத்துறேனா? என்னடா சொல்ற? என்னையா டெய்லி நைட் வந்து எனக்கு குட் நைட் சொல்லிட்டு போவ, கொஞ்ச நேரம் உட்காந்து பேசுவ. நானும் நீ இப்ப வருவா அப்ப வருவேன்னு உட்காந்துட்டு இருக்கேன். ஆளை காணோம். இங்க என்னையா பண்ற ரூம்ல? ஏய், மிந்தி மாதிரியா? இப்பதான் உனக்கு பேசவோ குட் நைட் சொல்லவோ சிவானி வந்தாச்சுல. ஓ, சிவானி வந்தனால நீ எனக்கு குட் நைட் சொல்ல மாட்ட. ஒரு குட் நைட்டுக்கு எதுக்குடா அக்க போரு? குட் நைட் ராமவனே, போய் தூங்கு. என்னையா ரொம்ப சலிச்சுக்கிற? இல்ல உனக்கு என்னதான் பிரச்சனை? எனக்கு என்ன பிரச்சனை? இல்ல நீ பழைய மாதிரி இருக்க மாட்டேங்கிற. ஏயா எனக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்து இப்படியே ஒதுக்கிடலான்னு பாத்துட்டியா? டேய் ராம், எனக்கு என்னமோ ஒரு மாதிரியா இருக்கியா? வேண்டாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டோமோன்னு தோணுது. டேய் லூசு மவனே. திட்டு நல்ல திட்டு, அப்பவாது உனக்கு அறிவு வருதான்னு பாப்போம். டேய், இல்ல உனக்கு என்ன பிரச்சனை?
எனக்கு என்னடா பிரச்சனை? சரியா பேச மாட்டேங்கிற, ஒதுங்கி ஒதுங்கியே இருக்க. ஏய், அதுக்காக உன் பக்கத்துலயே உட்காந்துட்டு இருக்க முடியுமா? என்னையா? ராம், அப்பா சொல்றத கேக்குறியா? சொல்லு. சிவானியும் அவங்க அப்பா அம்மா போனதுக்கு அப்புறம் எந்த சந்தோஷமா அனுபவிக்கலடா. குட்டையில பிள்ளை பாவம் கஷ்டப்பட்டு அவளுக்கு தேவையானதை அவளா சம்பாத்தியம் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கா. சரி நம்ம வீட்டுல வாழ வந்த பிள்ளைய நாம தான் சந்தோஷமா பாத்துக்கணும். சரி. என்ன கதை சொல்றேனா? இல்ல சொல்லு சொல்லு. ராம், அப்பாவுக்கு தேவையானதை நான் பாத்துக்கிறேன். என்னையும் என்ன கூடயே கூட்டிட்டு அலையறீங்க. அதுவும் இல்லாம சாப்பிடனாலும் சரி, ஒரு காஃபி குடிக்கனாலும் சரி, அப்பா அப்பான்னு கூடயே வந்து உட்காந்துக்கிட்டு, ஏய் எனக்கு ரொம்ப சங்கட்டமா இருக்குடா. உங்க 2 பேருக்கு நடுவுல நான் நந்தி மாதிரி இருக்கேனான்னு தோணுது. நினைச்சேன்ப்பா, நினைச்சேன் நீ எங்களுக்கு தொந்தரவா இருக்கியோன்னு ஃபீல் பண்றேல. இந்த ஒரு ஃபீலிங் வரக்கூடாதுன்னு தான் நானும் சிவானியும் உன்னை பார்த்து பார்த்து பாத்துக்கிறோம். ஆனா நீ. ராம், டேய் ராம். ஆ சொல்லுப்பா. என்னடா அமைதி ஆயிட்ட? இல்லப்பா, ஒன்னும் இல்ல. என்னடா, நான் சொன்னதுல ஏதாவது கோபமா? இல்லப்பா, நீ என் நல்லதுக்கு தான் சொல்ற. ஆனா மனசு கேட்க மாட்டேங்குதுல. சின்ன பிள்ளைல இருந்து ஓ நனல்ல ஓ வாசத்துலதான் வளர்ந்தேன். திடீர்னு தூர போட தனியா போடானா என் மனசு ஏத்துக்கணும்ல. உன்னோட ஃபீலும் புரியுது. எனக்கு துணை வந்துருச்சு. இனி இந்த அப்பா அந்த மவனுக்கு தேவைப்பட மாட்டாருன்னு நினைக்கிற. ஆனா உனக்கு புரியலப்பா. சரி ஓகே விடு, நீ உன் இஷ்டப்படி இரு. எனக்கு ஏதாவது பிடிக்காட்டி சொல்லு, நான் கண்டிப்பா மாத்திக்கிறேன். எனக்கு என் அப்பா எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் இப்படி குழப்பிக்கிட்டு தனியா உட்காந்து யோசிக்காத, ஓகேவா? டேய் ராம், அப்பா பேசினால ஏதாவது கஷ்டம்? இல்லப்பா, எனக்கு நீ கஷ்டப்படாம இருக்கணும் அவ்வளவுதான். சரி தூங்குப்பா, குட் நைட். நானும் போய் படுக்கிறேன். சரிடா. ராம். அப்பா. அம்மாடி சிவானி. என்னப்பா, இன்னும் தூங்கலையா? இதோ தூங்க போறேமா. ஓகேப்பா, உங்களை காணுமேன்னு பார்த்தேன். ஓய் போ வாரேன். என்ன? போமா வாரேன். என்னென்ன என்ன அரட்டுற? சிவானி போ வாரேன். என்ன ராம், போங்கிற? ஏன் நான் இந்த ரூமுக்கு வரக்கூடாதா? அப்பா சொல்லுங்கப்பா, நான் இங்க வரக்கூடாதா? எந்த மடையமா சொன்னா? இந்த வீடே உன்னோடதான். இதுல ரூம் மட்டும் என்ன? கேட்டுக்கோடா. அப்பா இந்த மடையன் தான்ப்பா. என்ன அதை செய்யாத இதை செய்யாத, அங்க போகாத இங்க போகாத 100 ரூல்ஸ் போடுறான்ப்பா. ஏய் சும்மா இரு. போ, நான் அப்பாட்ட சொல்லுவேன். அட்டி வாங்குவ. எனக்கு என்ன கேட்க ஆள் இல்ல நினைச்சியா? சிவானி பேசாம இரு. ஏய் அவரே டென்ஷன்ல இருக்காருடி. என்ன டென்ஷனு? நீ ஏதாவது சொன்னியா? ஆமா, நான் தான் சொல்ல போறேன். சிவானி. அப்பா. என்னம்மா கண்ணு, நீ சொல்லு, என்ன ரூல்ஸ் போடுறான்? அப்பா, வீட்ல எல்லா வேலையும் நான் பாக்குறனால நீங்க கோச்சிக்குவீங்களா? ஏய் ராம், அது மட்டும் இல்ல, அப்பாவோட ஒர்க்க அப்பாவே ஓரளவு பாத்துக்கட்டும். நீ போய் அதை செய்யாத இதை செய்யாத நையுங்கிறான்ப்பா. ஏய் சும்மா இருடி. அப்படிதான்டா சொல்லுவேன். ஏன்பா நீங்களே சொல்லுங்க, நான் உங்களுக்கு ஏதாவது தொந்தரவா இருக்கேனா? இந்த வீட்டுக்குள்ள நான் வந்தனால உங்களுக்கு ஏதாவது கஷ்டமா இருக்காப்பா? ஐயோ கடவுளே, எதெல்லாம் சொல்லாதன்னு சொன்னேனோ எல்லாத்தையும் அப்படியே சொல்லிட்டா. இவளை வச்சு என்ன பண்ண? சிவானி, என்னம்மா இப்படி பேசுற? நீ இந்த வீட்டுக்கு வந்தது எனக்கு என்னம்மா கஷ்டம்? இல்லப்பா, நீங்க நார்மலா இருக்க மாட்டேங்கிறீங்களா? ஏய் போதுண்டி. இரு ராம், அப்பாக்கு புரியணும்ல. சிவானி இரு, இத மட்டும் பேசிக்கிறேன். நானே வீட்டுக்குள்ள எல்லாத்தையும் பாக்குறனால உங்களுக்கு எதையோ இழந்த மாதிரி இருக்கும், தனியா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. அதனால நீ கொஞ்சம் அப்படி அப்படியே ஒதுங்கி இருன்னு சொல்றான்ப்பா. என்னடா ராம்? அப்பா அவ புரியாம பேசிட்டு இருக்கா. நீ நார்மலா என் ரூம்க்கு குட் நைட் சொல்ல வருவ, அது கூட வரல பாரு. அதனால நீ கொஞ்சம் எல்லாத்தையும் இழுத்து போட்டு நீயா செய்யாத. அப்பாவுக்கு பிடிச்ச மாதிரியும் இருக்கட்டும். அவங்கள அதை செய்யாத இதை செய்யாதன்னு தொந்தரவு பண்ணாதன்னு சொன்னேன்ப்பா. அவ என்னன்னா இப்படி. ஏய் என்னடா, என் மருமக செய்யறது எனக்கு சந்தோஷம் தான்டா. அதுவும் அவளுக்கு பிடிச்சி செய்யறா, இதுல என்ன இருக்கு? இல்லப்பா உனக்கு. ராம், என் மனசுல நீ நல்லா புரிஞ்சிருக்க. ஆனாலும் அப்பாக்கு இதெல்லாம் பிடிச்சிருக்கு. என் மருமகிட்ட எதையும் சொல்லாத. சிவானி. அப்பா. நீ எப்பவும் போல இருடா கண்ணு, அப்பாக்கு அதான் பிடிக்கும். சரிங்கப்பா. என்ன பாக்குற? ஒண்ணு இல்லம்மா, அப்பாட்ட நேரடியா பேசி புரிய வச்சிட்ட. ரொம்ப சந்தோஷம். பாத்தியா, இதுக்குதான் ராம் மனசுக்குள்ள ஏதாவது வச்சுக்கிட்டா சங்கட்டமாவே இருக்கும். அப்பா நேருக்கு நேரா பேசிடணும். அப்பா நான் பேசுனது சரிதானே? சரிமா கண்ணு. கேட்டியா ராம்? கேட்டேன். போறியா? வரேன். சரி ராம். அப்பா தூங்குங்க, காலையில பார்க்கலாம். குட் நைட் பா. குட் நைட் கண்ணு. போ வரேன். அவரே சங்கடப்பட்டு இருக்காரு. இதுல இவன் மனசுல உள்ளதெல்லாம் அப்படியே பேசுறாளாம். ரூம்க்கு போ, கவனிச்சுக்கிறேன். என்ன ராம் பாக்குற? ஒண்ணு இல்லம்மா, போ இத வந்துடுறேன். சரி ராம். ராம். சொல்லுப்பா.
என்னடா மருமக கிட்ட போய் அதை செய்யாத இதை செய்யாதன்னு சொல்லிட்டு அப்பாதான் எதா இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி போவேன்னு தெரியும்ல. நம்ம வீட்டு பொண்ணுடா, அவ இஷ்டப்படி சந்தோஷமா இருக்கட்டும். சரிப்பா. சரி போ தூங்கு. உனக்கு என்ன, ஒரு ரூம்க்கு வந்து நான் எப்பவும் போல குட் நைட் சொல்லணும், பேசணும், அவ்வளவுதானே? ம். அப்ப நாளையில இருந்து வாரேன், ஓகேவா? சரியா, எதா இருந்தாலும் மனசுல உள்ளதை சொல்லிடு. உன்கிட்ட சொல்லாம என்னடா, எனக்கும் உன்ன வீட்டுல யார் இருக்கா? சரிப்பா, சரி தூங்கு. குட் நைட். குட் நைட் ராம். அவனே ம். சிவானி. ராம், அவசரப்படாத. சிவானி நம்ம எல்லாம் நல்லா இருக்கணும் தான் நினைக்கிறா. அவ பேசினது தப்புன்னு அவகிட்ட போய் சண்டை போட்டா அவளும் கஷ்டப்படுவா. நாம சண்டை போட்டது அப்பாவுக்கு தெரிஞ்சா அப்பாவும் கஷ்டப்படுவாங்க. ராம், பொறுமையா போ, பார்க்கலாம். அப்பாவோட மனக்குழப்பத்தை ஃபர்ஸ்ட் நம்ம மாத்துவோம். சரி, ஓகே, போலாம். ராம், நீ ஏன் மவேண்டா? நான் என்ன மனசுல நினைக்கிறேன் நீ புரிஞ்சுக்கிறேனா? வேண்டாம் வேண்டாம், இதனால நம்ம மவன் கஷ்டப்படதான் செய்வான். நாம இந்த வீட்டுல எப்பவும் போல இருக்கணும். அப்பதான் நம்ம மவனும் மருமகளும் சந்தோஷமா இருப்பாங்க. சக்கரவர்த்தி, ஏதாவது லூசு மாதிரி யோசிக்காத, எப்பவும் போல நார்மலா இரு. உனக்கு யாருமே இல்லையா? அச்சச்சோ, அம்மாவும் இல்லையா? அப்பா? ஏய், சரி சரி, அழாத, நான் இருக்கேன். நான் இருக்கேன், அழாத. அப்பா இல்ல, அம்மா இல்ல, யாருமே இல்லைன்னு கவலைப்படாத, உனக்காக நான் இருக்கேன். சிந்து, உனக்காக நான் இருக்கேன்னு சொன்ன அந்த ஒரு வார்த்தையால எவ்வளவோ கொடுமையான பசி, சரியான தூக்கம் இல்ல, வெயில்ல வெந்து மழையில சுருண்டு கடந்து குளிர்ல உறைஞ்சி எல்லா கஷ்டத்தையும் தாண்டி நான் இருக்கேன் நீ சொன்ன ஒரு வார்த்தைக்காக இந்த அளவுக்கு வந்துட்டேன். ஆனா நீ பேசுனதெல்லாம் உனக்கே ஞாபகம் இல்ல. ஞாபகம் இருக்கும் சிந்து, நீ என்னை பத்தி யோசிச்சேன்னா ஞாபகம் இருக்கும். நீ சொன்ன வார்த்தையெல்லாம் அப்பவே மறந்துட்டேல. ஆனா நீ சொன்ன வார்த்தைக்காக, அந்த வார்த்தையை மட்டும் டெய்லி நினைச்சு நினைச்சு அந்த வார்த்தைக்காகவேவும் இந்த அளவுக்கு வந்திருக்கேன் சிந்து. ஆனா நான் இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டதுக்கு காரணம் ரத்னம், ரத்னம், வைரம். அப்பா அம்மா, வீடு, சந்தோஷம் எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு இருந்த ஒரு பையன் திடீர்னு திடீர்னு உனக்கு எதுவுமே இல்லடா, ஒரு அனாதை அப்படின்னு ரோட்ல விட்டா எப்படி இருக்கும்னு சொல்லு, சொல்லு சிந்து. அந்த வேதனையை நான் அனுபவிச்சுட்டு வந்திருக்கேன். அதுக்கெல்லாம் காரணம் ரத்னம், வைரம் மட்டும்தான். சிந்து, நான் இந்த அளவுக்கு வந்ததுக்கு காரணம் நீ. உன்னை அப்படியே தங்க தாம்பலத்துல வச்சு தாங்கணும்னு நினைக்கிறேன். நீ ஒரு பொக்கிஷம், அதை எனக்குள்ள பத்திரமா வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு நம்பிக்கை இருக்கு, உன் மனசுல நான் வராமையா போயிடுவேன். கண்டிப்பா வருவேன். உனக்கும் என்ன பிடிக்கும், நீ தாண்டா எல்லாம் சொல்லுவ, கண்டிப்பா சொல்லுவ. அது வரைக்கும் பொறுமையா காத்துக்கிட்டு இருக்கேன் சிந்து. உன்னை வழுக்க டைமாவோ இல்ல பிடிக்காமையோ உன்னை இங்க கூட்டிட்டு வந்து கஷ்டப்படுத்த மாட்டேன். நீ எனக்கு நேரா நின்னு என் கண்ணை பார்த்து உன்னை புடிச்சிருக்கடான்னு சொல்லலாட்டியும் பரவாயில்ல, சித்தார்த் எனக்கு எல்லாம் நீ தாண்டான்னு என் நெஞ்சில சாஞ்சு ஒரு நிமிஷம் நீ அழுதா கூட அடுத்து நான் உன்னை விடவே மாட்டேன் சிந்து. ஓடி ஆடி விளையாடுற வயசுல இருந்து எப்ப வரைக்கும் இந்த மாதிரி தனியா உட்காந்து பேசிக்கிட்டு தான் இருந்திருக்கேன். என்னை சுத்தி எப்பவுமே யாருமே கிடையாது. உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் நீ தான் எல்லாம், நீ என் கூடயே இருக்கணும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் நடக்குமான்னு தெரியல சிந்து, ஆனா நடந்தா என்னை விட யோகக்காரன் யாருமே கிடையாது சிந்து. ஆனா ஒண்ணு, உனக்காகவோ இல்ல யாருக்காகவோ ரத்னா, வைரத்தை நான் என்ன பண்ணணும்னு நினைச்சேன்னா அதை பண்ணாம இருக்க மாட்டேன். அதுக்கு கூட உன் அண்ணன்க எவன் வந்தாலும் சரி, இவங்களை சும்மாவும் விட மாட்டேன். நான் இப்படி தனியா உட்காந்து புலம்பிக்கிட்டு இருக்கேனா அதுக்கு காரணம் உனக்கே தெரியும். சித்தார்த், டென்ஷன் ஆகாத. என்னைக்கு சிந்துவை பார்த்தியோ அன்னைக்கு நீ முழுசா மாறிட்ட. இன்னும் உன் கோபத்தெல்லாம் குறை. அப்பதான் சிந்துவுக்கு உன்னை பிடிக்கும். உனக்காக என் நெஞ்சில காயம் பட்டுச்சுங்கிற காரணத்துக்காக தான் நேத்து கூட நீ அவ்வளவு அக்கறையா விசாரிச்ச. ஆனா அந்த அக்கறை எப்பவுமே இருக்கணும். அதுக்கு மனசார நீ என்ன விரும்பணும். சரி, ஓகே சிந்து, நீ நேரம் காலேஜ் கிளம்பியிருப்ப. நான் இன்னைக்கு உன்னை ஈவினிங் பார்க்க வரேன். டெய்லி உன்னை தவறாம பார்க்க வந்துருவேன். கண்டிப்பா ஒரு நாள் கூட மிஸ் ஆகாது. அப்படி ஏதாவது ஒரு சூழ்நிலையில மிஸ் ஆயிடுச்சு, நான் சொன்னதுதான். அடுத்து இந்த சித்தார்த்த அபிமன்யு உன் கண் முன்ன எப்பவுமே வரமாட்டான், வரவே மாட்டான். டேய், இங்க பாரு, நான் வந்துட்டேன். ஹேய், நான் என்ன சொல்லிருக்கேன்? எப்பவும் நீ சிரிச்சுக்கிட்டே இருக்கணும்னு சொல்லிருக்கேனா இல்லையா? ஆமா சிந்து, நீ சொன்ன சிரிச்சுக்கிட்டே இருக்கணும்னு. ஆனா உன்னை பார்க்க முடியாம போனதுக்கு அப்புறம் என் சிரிப்பு என்னை விட்டு போயிடுச்சு. திரும்ப என்னைக்கு உன்னை முத பார்த்தேனோ அப்ப கூட நான் சிவானியை தான் ஒன்ன நினைச்சிட்டு நீ ராமதான் லவ் பண்றேன்னு யோசிச்சுட்டு
ஐயோ சிவானியா என்னெல்லாம் பாடுபடுத்தினேன். அது கூட உன் மேல வச்சிருந்த லவ் தான் சிந்து. ஆனா நீ சிங்கிளா தான் இருக்கேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் என் முகத்துல வந்த சிரிப்பு இன்னும் என்னை விட்டு போகல. பாக்குறேன் இந்த சிரிப்பு அப்படியே என்கிட்ட இருக்குமான்னு. இருக்குமா சிந்து? சொல்லு, இருக்குமா? அதெல்லாம் இருக்கும். அது உனக்கானதுடா. அது எப்படி உன்னை விட்டுட்டு போகும்? என்ன பாக்குற? ஒழுங்கா சொல்லிடு சிந்தாமணி, நீ தான் எங்கேயாவது ஒளிச்சு வச்சிருப்ப. டேய் ஜீவா, என்னடா விட்டா ஓவரா பேசுற? ஒழுங்கா எங்க தொலைச்சியோ அங்க போய் தேடு. நான் எங்க தொலைச்சேன்? ஆஹா, அப்படின்னா நான் திருடிட்டேன்னு சொல்றியா? கன்ஃபார்ம், அதத்தான் அப்பையில இருந்து சொல்லிட்டு இருக்கேன். விளையாடாத சிந்தாமணி, என்னோட ராசியான பெண் அது. அப்பாடா, ராசியான பெண்ணுன்னு அத வச்சு தானே 10th 12th எக்ஸாம்லாம் எழுதுன. என்ன எல்லாத்துலயும் சென்டம் வாங்கிட்டியா? ராசினா அது ஓரளவுக்கு தான் ராசி. செண்டம் வாங்குற அளவுக்குலாம் ராசி கிடையாது. சிந்தாமணி, ஆபீஸ்க்கு லேட் ஆகுது, இன்னைக்கு மீட்டிங் வேற. ஓஹோ, அதுதான் இந்த கோட்டா. டேய் ஜீவா, உன்னை இந்த கோட்ல பார்க்க சிரிப்பா வருதுடா. இதை விட அசிங்கம் உன்னை யாருமே படுத்த முடியாது. இவதான் ஒளிச்சு வச்சிருப்பா. நீங்க தேட வந்த பத்தியா? உனக்கு தேவடா, தேவை. என்னடா தேவை? கொத்து பரோட்டாவும் சிக்கனும் வாங்கி தரியா? ஐயோடா, பரோட்டா சாப்பிடுற மூஞ்ச பாரு, அதுவும் சிக்கன் வேணுமா? நீ ஏஜேக்கு வந்த கோழி மாதிரி இருக்க. இதுல உனக்கு சிக்கனா? மாமா, அம்மா தாயே, போதுமா? நீ உன்கிட்ட நான் ஏதாவது காணும்னு கேட்டு வந்தா என்ன பிஞ்ச செருப்பால அடி. செருப்பு பிய்யலானா? நான் பிச்சு தாரேன், அடி. ஓகே ஓகே, உன் செருப்பையே பிச்சு கொடு. உன்ன டேய் சரத்து. என்னடா, என்ன ஆச்சு? ஒன்னும் ஆகல. தங்கச்சியை பெத்து வளர்க்க சொன்னா தங்கச்சியை வேலை உருவாக்கி வச்சிருக்கீங்க. இது ஏதோ ஆன்லைன்ல ஆர்டர் போட்ட மாதிரி. என்னடா சொல்ற? ஏய், அவன் என்ன திட்டிக்கிட்டு இருக்கான், நீ சிரிக்கிற. நீ என்னடி பண்ண அவன? நான் ஒண்ணுமே பண்ணலடா. அவனோட பேனாவை காணோன்னு என்ன திட்டான். சரியான லூசா இருப்பான் போலடா. உன் கூட எல்லாம் சேர்றான்ல, லூசா தான் இருப்பான். ஜீவா, டே என்னோட பேனாடா, ராசியான பேனா காணோம், வாங்கி கொடுடா. சிந்தாமணி, டேய் சரத்து, இன்னைக்கு ஒரு முக்கியமான எக்ஸாம், அத வச்சு எழுதிட்டு கொடுத்துறேன். ராசி. யா என்ன என்ன ரெண்டு பேரும் பேசுறீங்க? டேய், அது ஒண்ணு இல்லடா, நம்ம சிந்தாமணி தான் எடுத்தாலாம். பத்தியா நினைச்சேன். டேய், ஆனா எங்க வச்சேன்னு தெரியலையா. காலேஜுக்கு லேட் ஆயிடுச்சுடா, போயிட்டு வந்து தேடி கொடுப்பா. ஏய், நான் மீட்டிங் போகணும்டா. ஐய, எக்ஸாம் எழுத போற இல்ல? புரிஞ்சு போச்சுடா, புரிஞ்சு போச்சு. சிந்தாமணி, என்ன எக்ஸாம்மா? அதுவா? போதும் சொல்ல வேண்டாம். என்னோட பெண் என்கிட்ட பத்திரமா வரல. வரல, அழுதுருவேன். கரெக்டா கொண்டு வந்து கொடுத்துறேன். இத வந்ததும் சொல்லியிருந்தேன்னா நீ யாரும் சாப்பிட்டு ஆபீஸ் கிளம்பிருப்பேன். சரி போடா, போ போய் பொழப்பா பாரு. சரத்து, என்னடா என்கிட்ட ஏன்டா கத்துற? அவ ஒவ்வொன்னா செய்ய உன்கிட்ட தான் கத்துவேன். சரிதான். ஜீவா, நீ தானே சொன்ன ஆன்லைன் ப்ராடக்ட்னு, அதனால கொஞ்சம் மக்கர் பண்ணும், நாம தான் அட்ஜஸ்ட் பண்ணணும். டேய், என்னங்கடா நினைச்சிட்டு இருக்கீங்க? அப்பா, வாடா ஓடிடலாம். டேய் ஜீவா, பயப்புள்ள இந்த ஓட்டம் ஓடுறான். ஏண்டி இந்த பாடுபடுத்துற? வீட்டுல உள்ள யாரையாவது ஒரு ஆளை விட்டு வைக்கிறியா? இதெல்லாம் ஒரு ஜாலிடா. உனக்கு ஜாலிதாமா. சரி கிளம்பிட்டியா? காலேஜ் போனோம். போய் சாப்பிடு. 1/2 hour தான். யூனிஃபார்மை சேஞ்ச் பண்ணிட்டு வரேன். டேய், இன்னைக்கு நம்ம வீட்ல ஆப்பமும் தேங்காய் பாலும். வா சீக்கிரம் போய் சாப்பிடலாம். ஹே அடிப்பாவி, ஆப்பத்துக்கு இப்படி பிச்சுக்கிட்டு ஓடுற. சரிதான். சரி, ஓகே, ஃபர்ஸ்ட் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரலாம். இவ எதுக்கு இங்க வரா? சிந்து, வேணி, சிந்து. நான் பாத்துக்கிறேன். சிந்து, ஹேய். சிந்து, என்ன பண்ற? ஓய், நான் ஒருத்தன் நடுவுல நின்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன். இல்ல என்ன நினைச்சிட்டு சிந்து சிந்து கூப்பிட்டுட்டே. ஏய், ஹேய், என்னாச்சு உனக்கு? அப்பப்ப தட்டி கீழே விழுந்துகிட்டே இருக்க. அது ஒண்ணு இல்ல. ஆமா, நான் தான் ஒருத்தங்க நிக்கிறேன்ல. சிந்து நீ வாட்டுக்கு போற. அது அம்மா சிந்துவ சாப்பிட வர சொன்னாங்க. ஓ, அதனால சிந்துவை தான் கூப்பிடுவ. இல்ல, சிந்து அவெல்லாம் அப்பவே சாப்பிட போயாச்சு. சாப்பிட போயாச்சா?
நீ ஏமா ஷாக் ஆகுற? சரி ஓகே, அப்புறம் நான் கிளம்புறேன். உன்னை யார் புடிச்சு வச்சுட்டு இருக்கா? போட்டும் போட்டும். இல்ல, நீங்க பிடிச்சுதான் வச்சிருக்கீங்க. சரிதான் சரிதான், இது நல்லா இருக்கு. கீழே விழுக போனவங்கள நான் புடிச்சேன் பாத்தீங்களா? ஏன் சொல்ல மாட்ட? ஏய், நான் ஸ்லிப் ஆயிட்டேன், அதுக்காக இப்போ பிடிச்சு வச்சிருக்கிறது நீங்க தானே? ஹலோ ஹலோ, இது ரொம்ப நல்லா இருக்கு. ஏய், நான் வந்துட்டேன்டா. உன்னை யாருடா வர சொன்னா? டேய் தம்பி, இன்னும் டீ வரல. டீ வரலையா? லேய் சரத்து. எஸ், நான் தான். ஐயோ, என்ன பண்றது? சுபா மாமா, ரத்ன மாமா. என்னது? அப்பாவா? போட்டுறதா? ஒரு நிமிஷம். மெதுவாமா வேணி. ஓகேவா? ஓகேங்க. எங்கடா அப்பா எங்க? அது சும்மா என் தங்கச்சி மாதிரி கூப்பிட்டு பார்த்தேன். கூப்பிட்டு பாத்தியோ? டேய் உன்ன என்னோட சைடு கேப்ல என்ன வேலைடா பாத்துட்டு இருக்க? உன்னை யாரா திரும்பி வர சொன்னா? உன்ன சாப்பிட கூப்பிட வந்தேன். ஜீவானா, நானும் சிந்துவை சாப்பிட கூப்பிட வந்தேன். சிந்துவா? நேரம் 4 ஆப்பத்தை முழுங்கிருப்பா. டேய் என்னடா போலீஸ்காரனா இருந்துட்டு திருட்டு வேலை பாக்குறியா? அட்டி வாங்காத. ஏய் பேசாமறா சரத்து. அட்டி வாங்குவ. நீ போமா, நீயும் போய் சாப்பிட போ. டேய் அடிங்க பிச்சு போடுவேன். வாடா டேய், சாப்பிட வாடா. என்னங்க, உங்களுக்கும் ஆபீஸ்க்கு டைம் ஆகுது, நடந்தே போயிடலாங்க. காலேஜ் பக்கத்துல தானே. இருங்க வாசுகி, இன்னும் டைம் இருக்குல்ல. எவ்வளவு தூரம் நடக்க போறீங்க? 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க, வினோ கார் கொண்டு வந்துருவான். ஏன் தப்புதான், நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தேன்னா வினோ கரெக்டா கொண்டு வந்திருப்பான். சாரிங்க, கவனிக்காம விட்டுட்டேன். என்னங்க சாரிலாம் எதுக்கு? பரவாயில்லங்க. அப்புறம் நான் ஒர்க் முடிச்சுட்டு உங்களை கூப்பிட வரேன். அது வரைக்கும் காலேஜ்லயே இருங்க. சரிங்க. இங்க பாருங்க, கையில காசு வச்சிருக்கீங்கல்ல? 100 ரூபாய் எடுத்துக்கிட்டேங்க. என்னங்க, நான் 500 ரூபாய் கொடுத்தேன். 500 ரூபாய் எதுக்குங்க? பசிச்சா ஏதாவது வாங்கி சாப்பிடுன்னு சொன்னீங்க, அதுக்கு 100 ரூபாவே அதிகம் தாங்க. அதான் இது அப்படியே திருப்பி தான் கொண்டு வருவேன். என்னங்க வாசுகி இப்படி பண்றீங்க? பசிக்கும் போது ஏதாவது வாங்கி சாப்பிடுங்க. சரிங்க. அப்புறம் நாளைக்கும் காலேஜுக்கு வர்றதா சொல்லிட்டு வந்துருங்க. ஏங்க? இல்லைங்க வாசுகி, எனக்கு நாளைக்கும் ஆபீஸ்ல ஒர்க் இருக்கு. அப்பாக்கு இப்ப ஃபாரின்ல புது ப்ராஜெக்ட் ஒன்னு கம்ப்ளீட் ஆச்சு. அது கிளையண்ட்டுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்களாம். அதனால அந்த ப்ராஜெக்ட் பத்தி ஊட்டியில பேசுறேன்னு சொல்லியிருக்கேன். இங்கேயும் கம்பெனி ஆர்டர் கிடைச்சா நமக்கு லாபம் தானே. ஓ சூப்பர்ங்க. அதனால இன்னைக்கும் நாளைக்கும் நான் ஆபீஸ் போற மாதிரி இருக்கும். 2 நாள் தொடர்ந்து காலேஜுக்கு வர்றதா சொல்லிட்டு வந்துருங்க. சரிங்க. அப்புறம் என்னங்க, என்னாச்சு? ஒண்ணு இல்லங்க, அது ஒண்ணு இல்ல. இரு, என்ன திருட்டுத்தனமா பாக்குறியா? இதெல்லாம் நான் காலேஜ் படிக்கும் போது ஆசைப்பட்டேன். ஆனா இப்ப கல்யாணம் முடிச்சு காலேஜ் படிக்கும் போது நடக்குது. என்னத்த சொல்ல? ஹாய் சார்.